ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் லஞ்சு அதுக்கப்புறம் நைட்டு விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சக்கை ஒன்று இருந்தால் அதெல்லாம் முறிக்கலாம் சொல்லி மட்டும் முறித்து இதே மாதிரி சோலையில் பறித்து இதே மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் ஃப்ரையும் அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கத்திரிக்காயெல்லாம் அறுத்து நீளம் அறுத்து மஞ்சப்பொடி மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்போ தக்காளி சாப்பாடு வைக்கிறதுக்கு வந்துட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி போட்டு தக்காளி அதுக்கப்புறம் புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து கரம் மசாலாவும் மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு இப்போ கத்திரிக்காய் இதேமாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு பைக் இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு வந்துட்டு தக்காளி சாப்பாடு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை அதுக்கப்புறம் சக்கையும் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல் மாவாட்டலாம்னு சொல்லி மட்டும் கிரைண்டரில் வந்துட்டு உளுந்தெல்லாம் கழுவிட்டு மாவு போட்டாச்சு. இப்போ மாவெல்லாம் வலிக்கிறக்காச்சு. இப்போ எடுத்துகிட்டு பக்கெட்டில் கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கிற பக்கெட்டு அதில் எடுத்து மாவு இதே மாதிரி வலித்து வச்சுக்கலாம். இப்போ அரிசி உளுந்தெல்லாம் ஆட்டியாச்சு. இப்போ நைட்டு வந்து டின்னருக்கு வந்து போட்டு காடை முட்டை வேக வச்சுக்கோங்க, கிரேவி செய்யறதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது. எனக்கு வந்து மட்டும் சேமியா செய்யலான்னு சொல்லி சேமியா செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ அதுக்கு ஆயில் ஊற்றி போட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகுகள் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை செதுக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மிளகா 2 சேர்த்து அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றியும் போட்டு நல்லா கொதி வரட்டும். உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ சேமியா போட்டுக்கலாம். எனக்கு பாதி சேமி தான் எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் போட்டு நல்லா இலக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதியில் வந்து சேமியாவில் நல்லா வெந்து வந்துச்சு. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். காடை முட்டை கிரேவி செய்யறதுக்கு அதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் சேர்த்தியாச்சு. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியெல்லாம் சேர்த்திக்கிறேன். மீட் மசாலா சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி அதுக்கப்புறம் மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சுடுதண்ணி காய வச்சுட்டு அதை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கொதியெல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ காடை முட்டை எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு கலர் வச்சு போட்டு இறக்கி வச்சுக்கலாம். காடை முட்டை இப்போ வந்துட்டு சேமியா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ரைஸு கூட அதுக்கப்புறம் முட்டை